மே மாதம் நம்ம தமிழ் சினிமாவில் 26 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனது. பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மே மாதம் படங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மே மாதம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சதா இல்லையாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மே முதல் வாரம் 1ஆம் தேதி 2 படங்கள் ரிலீஸ் ஆனது. சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ, சசிகுமார் அவர்களுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி. இதில் ரெட்ரோ இந்த வருஷ ரிலீஸில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட்டும் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரெட்ரோ படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை விமர்சகர்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்களை எழுதியிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடைச்சது. இந்த விமர்சனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆனது. ரெட்ரோ படத்தோட க்ளோசிங் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 104 கோடிகள் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே 2D என்டர்டைன்மெண்ட் ஒரு போஸ்டர் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ ஃப்ளாப்பான ஒரு திரைப்படம் தான். 2D என்டர்டைன்மெண்ட் வெளியிட்ட இன்னொரு போஸ்டரில் 235 crores வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது தேட்டரிக்கல் ப்ளஸ் நான் தேட்டரிக்கல்னு ரெண்டையுமே சேர்த்து, அதாவது டிவி ரைட்ஸ், OTT இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு படம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படி பார்த்தா நிறைய படங்களை நம்ம வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நின்று பேசும். அடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. அபிஷன் ஜீவன்ங்கிற அறிமுக இயக்குனர் டைரக்ஷனில் சசிகுமார், சிம்ரன் இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த படத்தை $1 மில்லியன் பிக்சர்ஸ் மற்றும் MRP என்டர்டைன்மெண்ட் இந்த 2 நிறுவனங்களும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. ரெட்ரோவோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. பட் படத்தோட ட்ரெய்லர் ப்ளஸ் கிளிம்ஸ் ரெண்டுமே நல்ல வரவேற்பு பெற்றது. இதனால் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்து மேலே கொஞ்சம் கவனம் இருந்துச்சு. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. ஓப்பனிங் பெருசாக இல்லை அப்படின்னாலும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க. முதல் வாரத்தை கம்பேர் பண்ணும்போது 2வது வாரம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுச்சு இந்த படம். உலகம் முழுவதும் இதுவரைக்கும் 88 கோடிகளை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 கோடிக்கு உள்ளதா இருக்கும். சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களில் ஒன்றா இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு. எதிர்பார்த்த ரெட்ரோவை விட எதிர்பார்க்காத டூரிஸ்ட் ஃபேமிலி மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது மே மாசத்தோட 2வது வாரம் 9ஆம் தேதி 8 படங்கள் ரிலீஸ் ஆனது. அதில் கொஞ்சம் பிரபலமான படங்கள் அப்படின்னா ஒன்று கஜானா, இன்னொன்று கலியுகம். இந்த 2 படங்களை சொல்லலாம். வேதிகா, யோகி பாபு, இனிகோ பிரபாகரன் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை பிரபதி சாம்ஸ் அப்படிங்கிற இயக்குனர் டைரக்ஷன் பண்ணி அவரே இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விமர்சனங்கள் மிக்சடாகவும் நெகட்டிவாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கஜானா ஃபிளாப் ஆயிடுச்சு. சமீபத்தில் இந்த படத்துடைய டைரக்டர் தான் என்ன மிரட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தது கலியுகம். ஸ்ரதா ஸ்ரீநாத், கிஷோர் நடிச்சிருக்கும் இந்த படத்தை பிரமோத் சுந்தர்ங்கிற இயக்குனர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் மற்றும் தெலுங்குன்னு 2 மொழிகளையும் இந்த படத்தை நேரடியாக எடுத்திருக்காங்க. மிக்சடு டு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கும் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவும் ஃபெயிலியரான ஒரு படம் தான். இந்த படங்களோட ரிலீஸ் ஆன மற்ற படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா அம்பி, யாமன், யமன் கட்டளை, கீனோ, நிழற்குடை, என் காதலே. இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள். இந்த படங்களுக்கு தியேட்டர்ஸும் சரியாக கிடைக்கல, விமர்சனங்களும் சரியாக கிடைக்கல, ஏன் வந்ததே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அடுத்தது 3வது வாரம் 16ஆம் தேதி 4 படங்கள் ரிலீஸ் ஆனது. DD நெக்ஸ்ட் லெவல், மாமன், ஜோரா கையை தட்டுங்க, அப்புறம் 11. இதில் இந்த 3 ஹீரோக்களும் நம்ம தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான காமெடி நடிகர்கள். ஒரே நாளில் இவங்க ஹீரோவாக நடித்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதால இந்த படங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருந்துச்சு. இதில் சந்தானத்தோட DD நெக்ஸ்ட் லெவல் படத்தை பிரேமானந்த் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை தயாரித்த 2 தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் ஆர்யா. தி ஷோ பீப்புள் அப்படிங்கிற அவருடைய ப்ரொடக்ஷன் மூலமா அவர் தயாரிச்சிருந்தாரு. தில்லுக்கு துட்டு படத்துடைய 4வது பார்ட் இது. இந்த படத்துக்கு விமர்சனங்களை பொறுத்தவரை மிக்சடாக தான் அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் 18 கோடிகள் தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அண்ட் முந்தைய பார்ட்டான DD ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரான ஒரு படம். சந்தானத்துக்கு இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் ஆன மாமன் படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. லார்க் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். இந்த படத்துக்கான கதையை சூரி எழுதியிருக்காரு. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இந்த படத்துக்கு கிடைச்சது. இதுவரைக்கும் 40 கோடிகளுக்கும் அதிகமாக இந்த படம் உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் ஸ்லோவாக ஆரம்பிச்சாலும் இந்த படத்துக்கு ரூரல் சைடு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. அடுத்து யோகி பாபுவோட ஜோரா கையை தட்டுங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரியில் வினிஷ் மில்லியனியம்ங்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வாமா என்டர்டைன்மெண்ட்ங்கிற நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபிளாப். அடுத்தது
நவீன் சந்திரா லீட் ரோல் பண்ணியிருக்கும் 11. லோகேஷ் அஜில்ஸ் அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் மற்றும் தெலுங்குல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது மிக்சடாக தான் கிடைச்சது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு நம்ம ஆடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தது 4வது வாரம் 23ஆம் தேதி 7 படம் ரிலீஸ் ஆனது. அதில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா விஜய் சேதுபதியோட எஸ். ஆறுமுகம் குமார் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை 7CS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது. ஏன்னா எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். விமர்சனங்களும் மிக்சடாக தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சில விமர்சகர்கள் மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விமர்சனங்களை எழுதியிருக்காங்க. பட் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. 10 கோடிக்கும் குறைவாக தான் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதிக்கு ஏஸ் வந்து ஃபெயிலியரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் ஆன மற்ற படங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு படம். யோகி பாபு, KS ரவிக்குமார், பூமிகா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அடுத்தது வேம்பு, ஹரிகிருஷ்ணன், ஷீலா ராஜ்குமார் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. திருப்பூர் குருவி, மையல், அகமொழி விழிகள், ஆக கடவன் இப்படி ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படங்கள் எதுவுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடையலை. அடுத்தது மே மாதத்தோட கடைசி வாரமான 30ஆம் தேதி 5 படம் ரிலீஸ் ஆனது. அதில் ஃபர்ஸ்ட் படம் ஜின். முகேன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை TR பாலா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப்பு. அடுத்தது தி வெர்டிக்ட். சுஹாசினி மணிரத்னம், வரலட்சுமி சரத்குமார் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை கிருஷ்ணா சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. பத்திரிகை விமர்சகர்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவான விமர்சனங்களை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆனது ஆடியன்ஸ்க்கே பெருசாக தெரியாது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர். அடுத்தது வெற்றி மற்றும் பிரபு லீட் ரோல் பண்ணியிருக்கும் ராஜபுத்திரன். மகாகந்தன்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இதோட மனிதர்கள், ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனது. இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதே தெரியல, காணாமல் போயிடுச்சு. இதுதான் மே மாதம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள். இன்னும் சில சின்ன பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு. பட் அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரிலீஸ் ஆனதா என்னன்னே தெரியல. வழக்கத்தை விட இந்த மாதம் வந்து கூடுதலான படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் தான் ப்ராப்பராக ஹிட் ஆயிருக்கு. ஒன்று வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, இன்னொன்று மாமன். இந்த 2 படங்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ராப்பரான ப்ராஃபிட் கொடுத்த படங்கள். இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.